பிரிந்து சென்ற காதலியின் புகைப்படத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்த முன்னாள் காதலனை இந்நாள் காதலன் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். அது குறித்தான தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த சேது மணிகண்டனும் செங்காடு பகுதியைச் சேர்ந்த குகநாதனும் நண்பர்களாக இருந்து வந்தனர். சேது மணிகண்டன் வெல்டிங் பட்டறையில் வேலை பார்த்து வந்த நிலையில் குகநாதன் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பீஸா கடை நடத்தி வருகிறார். சேது மணிகண்டன் பவானி செங்காடு பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண்ணை 2 ஆண்டுகளுக்கும் மேலாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. ஓராண்டுக்கு முன்பு இருவருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு காதலை முறித்துக் கொண்டதாக தெரிகிறது. இருந்தாலும் பிரிந்து சென்ற காதலியின் நினைவில் சேது மணிகண்டன் வாழ்ந்து வந்துள்ளார். அதன் பிறகு அந்த இளம்பெண் தனது நண்பனான குகநாதனை காதலிக்க தொடங்கியது தெரிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் சேது மணிகண்டன். குகநாதனும் அந்த பெண்ணும் கடந்த ஓராண்டாக பல்வேறு இடங்களுக்கு சென்று தங்கள் காதலை வளர்த்து வந்த நிலையில் சேது மணிகண்டனோ அந்த பெண்ணின் நினைவிலேயே வாழ்ந்து வந்துள்ளார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி அந்த பெண்ணின் பிறந்த நாள். சேது மணிகண்டனுக்கு நினைவுக்கு வர அவர் மீதான பிரியத்தில் காதலித்த காலத்தில் இருவரும் ஒன்றாக எடுத்த புகைப்படத்தை தனது செல்போனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்துள்ளார். ஆனால் காலை முதல் மாலை வரை காதலியுடன் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு வந்த குகநாதன் அந்த ஸ்டேட்டஸ் புகைப்படத்தை பார்த்து கோபத்தின் உச்சிக்கே சென்று சேது மணிகண்டனுடன் தொலைபேசியில் வாக்குவாதம் செய்துள்ளார். கோபம் தணியாத குகநாதன் நள்ளிரவில் சேது மணிகண்டனை அரசு மருத்துவமனை அருகில் உள்ள தேநீர் கடைக்கு வருமாறு அழைத்துள்ளார். சேது மணிகண்டனும் குகநாதனை பார்க்க அந்தியூர் சாலையில் உள்ள அந்த தேநீர் கடைக்கு சென்றபோது அங்கு இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியுள்ளது. அப்போது குகநாதன் தான் மறைத்து வைத்திருந்த பீஸா வெட்டும் கத்தியால் சேது மணிகண்டனை மார்பு, கழுத்து, வயிறு என பல்வேறு இடங்களில் குத்தியுள்ளார். இதில் சேது மணிகண்டன் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து கீழே சரிந்த போது குகநாதன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுக்க அவர்கள் விரைந்து வந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த சேது மணிகண்டனை மீட்டு எதிரில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அதற்குள் சேது மணிகண்டன் உயிர் பிரிந்துவிட்டது. அதன் பிறகு வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய பவானி போலீசார் 8 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு தப்பியோடிய குகநாதனை கைது செய்தனர். அப்போது நடத்திய விசாரணையில் சம்பவம் நடந்தபோது குகநாதனும் சேது மணிகண்டனும் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது. நண்பர்களாக இருந்தாலும் கடந்த ஓராண்டாக காதல் விவகாரத்தால் இருவருக்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் காதலியுடன் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு வீடு வந்த குகநாதனுக்கு சேது மணிகண்டனின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கோபத்தை ஏற்படுத்தி நண்பனையே கொலை செய்யும் அளவுக்கு சென்றுள்ளது. தற்போது குகநாதன் கொலையாளி என்ற அடையாளத்துடன் கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.